Hi guys, today நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைட் சுண்டல். அது நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் 8 மணி நேரம் இந்த பட்டாணியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம ஊற வச்ச பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே சைடில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு கால்வாசிக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி நைஸ் கன்சிஸ்டன்சி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிரைண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் அந்த விசிலாம் எல்லாம் அடங்கி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஏன்னா சில்லி பவுடரும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதில் சில்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். கரம் மசாலா கொரியாண்டர் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அது கொதித்து வரட்டும். ஏன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாக தான் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். அது போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் கெட்டி பதம் வந்த மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பட்டாணி அதில் இருக்க தண்ணி அதோடய சேர்த்து நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். அதை பாயில் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொஞ்சம் கெட்டி பதமாக வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் தூவ போகிறோம். இந்த மாதிரி நல்லா இந்த கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொரியாண்டர் தூவி அதாவும் ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுண்டல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டே நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு அப்போ ஒரு பிளேட்டில் இந்த பட்டாணியை ஆட் பண்ணி அது கூட ஆனியன், கார்னு, கேரட்டு இல்லை மிக்சர் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.